This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Aussie, Aussie, Aussie. Oi, oi, oi. So it's been a marvelous game here. இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. ஹலோ அண்ட் வெல்கம். இது கங்காரு பூமி. கங்காரு பூமினாலே மாய பூமி. இந்த பூமியில பல கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்ல, பல விதி விலக்குகள் வந்திருக்கு. நம்ம பீடாக் வந்துட்டாரு. பீடாக், வெல்கம் பேக் பீடாக். ஒரு ஸ்மால் ஹாலிடேக்கு அப்புறம் சூப்பரா இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் தி ஷோ. நிறைய பேர் கேக்குறாங்க எப்பயாவது திரும்பி வருவீங்கன்னு. சோ திரும்பி அதே மாதிரி வந்திருக்கேன். ரைட். பாண்டிச்சேரி போயிட்டு வந்தீங்க. பாண்டிச்சேரி எப்படி இருக்கு? ஒரு தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்னா ஒரு ஃபார் அ சேஞ்ச். இப்போ எனி டைம் ஐ வில் கோ பேக் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஒரே மழையா இருந்தது, பட் கிராக்கர்ஸ் பஸ் பண்ணிட்டோம்ல. சரி பீடாக், அதான் சொன்னேன், இந்த கங்காரு பூமி இருக்குல்ல, கங்காரு பூமியே ஒரு மாய பூமி. இந்த பூமியில எப்பவுமே வித்தியாசமான விதி விலக்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. 2009ல எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிரிக்கெட்டை ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும் அவங்களுக்கு. நாங்க 2009ல இந்தியா ஏக்க ஒரு எமர்ஜிங் டிராஃபி வந்தோம். உங்களுக்கு நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல. அப்போ வந்து பல கலர்ல பால் ஆடணும். பிங்க், ஆரஞ்சு, கிரீன், ஒயிட் எல்லா கலர்லயும் பால் மேட்ச் ஆடணும். அதுல வந்து சீம் திக்கா இருக்கும் டியூக்ஸ் பால். சும்மா இங்கேயும் அலைஞ்சது. அது ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்தியா ஏ வந்தாங்க, ஆஸ்திரேலியா ஏ, சவுத் ஆப்பிரிக்கா ஏ எல்லாரும் வந்தாங்க. ராய்லி ரோசோ, குவிண்டன் டிகாக் இல்ல, ராய்லி ரோசோ இருந்தாரு. வேற ரீசா ஹென்ட்ரிக்ஸ், இவரு ரஸ்டி தெரான், இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த தடவை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த T20 கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே கலரா ஜிங் பெயில்ஸ், ஜிங் ஸ்டம்ப்ஸ் அதெல்லாம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இவ்வளவு இந்த கேமரால கேமு, அம்பையர் கேமு, அம்பையருக்கு ஹெல்மெட், அப்புறம் அம்பையருக்கு கார்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. அதனால இது ஒரு மாய பூமின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நீங்க இன்னொன்னு ஒட்டிங்க, இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் இன்வென்ட் பண்ணாங்களே, அதை ஒட்டிங்க. பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இங்க தான் ஆனாங்களா? அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இன்வென்ட் பண்ண நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா தானே ஃபர்ஸ்ட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சே ஆடி உங்களுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த கெரி பாக்கர் கூட்டிட்டு வந்து முதல்ல ஆட வச்சாரு. அதுவும் ஆஸ்திரேலியால தான். கலர் துணி எல்லாம் கொடுத்து லைட்ஸுக்கு ஆட வச்சாரு. ஞாபகம் இருக்கா? அந்த சூப்பர் சப் ரூலை கூட இன்வென்ட் பண்ணதே அவங்க தானே ஃபர்ஸ்ட், அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி. நான் 2006 வேர்ல்ட் கப் அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியன் டீமோட போயிருந்தேன். அப்ப போயிருந்த போது we also implemented that rule. We finally lost to Pakistan by 30 runs chasing 110. அந்த டைம்ல வந்து அந்த சூப்பர் சப் ரூலை வந்து அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபார் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னு அதை எடுத்துட்டாங்க. சரி, அந்த சூப்பர் சப் ரூல் வந்து ஒன் டேல ஃபர்ஸ்ட் வந்தது பீடாக். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் சுப்புவா ரிட்டர்ன் ஆயிருக்கு T20 ஃபார்மேட்ல. பிக் பேஷ்ல 3 புது ரூல் வந்திருக்கு. பவர் சர்ஜ், பேஷ் பூஸ்ட், அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொன்னா எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு வாயில நுழைய கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த ரூல் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளிசிட்டா தெரிவிச்சு வச்சிடலாம். இதுல என்னன்னா சூப்பர் சப் ஒன் டேல ஒர்க் ஆகல. இப்ப அது சூப்பர் சுப்புவா மாறி திரும்பி வந்திருக்கு. அதுதான் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நான் ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்லணும் விரும்புறேன். இப்ப எக்ஸ் ஃபேக்டர், இப்போ ஒரு டீம்ல, இப்ப நான் இப்ப அனலிஸ்டா உட்காந்தேன்னா ஒரு டீம்ல வந்து பிளேயிங் லெவன்ல 4 பேர் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். அவனை எப்படி டிஃபீட் பண்றதுன்னு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பேன். இந்த 12th மேனையும் 13th மேனையும் எக்ஸ் ஃபேக்டர்னு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றேன்? அவன் எக்ஸ் ஃபேக்டர் வந்து முதல்ல பிளேயிங் லெவன்ல இருக்கணுமே. அந்த பேரே ஒத்து போலையே என்னை பொறுத்த வரைக்கும். பேரெல்லாம் ஒரு விஷயமாப்பா. சரி விடு, பேரை மாத்திக்கலாம், பேர அப்புறமா மாத்திக்கலாம் ரூல். ஓகே, இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் சப்ஸ்டிட்யூட் ரூல் ஃபார் சூப்பர் சப். நீங்க சொன்ன மாதிரி that can come into the effect by 10 overs, that is after 10 overs of the first innings. 10 ஓவர் முடிவுல சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கலாம். ஆமா, அப்ப நீங்க அப்பதான் அந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் நீங்க பண்ண முடியும். the player should not have batted. இது முதல் இன்னிங்ஸோட 10 ஓவரா? ஆமா, முதல் இன்னிங்ஸோட 10 ஓவர்ல you have an option to change anybody who was not batted or not bowled more than 1 over அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம்ப்பா. நீ ஒரு டீம் கேப்டன், நான் ஒரு டீம் கேப்டன். இப்ப நம்ம மேட்ச் ஆடுறோம். எக்ஸ் பிளேயரு, நான் ஒரு பிளேயரை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்ப அந்த சூப்பர் சுப்பு யாரு எப்ப பண்ணணும்? இப்ப எனக்கு 10 ஓவர் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க 2 லெக் ஸ்பின்னர் போட்டு என்ன கடைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் அந்த 12th மேன் 13th மேன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த காலத்து பென் ரோரர் அப்படின்னு ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியா சமயம் ஸ்வீப்லாம் ஆடுவார், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடுவார். இப்ப நான் பாக்குறேன் திடீர்னு இப்போ பிட்ச் என்னால் ரீட் பண்ண முடியல, பயங்கரமா திரும்புது, டக்குன்னு ஒருத்தர் அவுட் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்பர் 7 பேட்ஸ்மேனை டைரக்டா என்ன பண்ணுவேன், நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இந்த பேட்ஸ்மேனுக்கு பதில ஐ எம் கெட்டிங் மை 13th மேன், தட் இஸ் பென் ரோரர், தி லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இன். சோ அந்த originally included player in the playing 11 will not play any part in further of the match. It's only Ben Rorer who is going to do. So இப்ப அந்த சப்ஸ்டிடியூட் பண்ண பிளேயர் more than 1 over போட்டுறக்கூடாது. பேட்டிங் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்திருந்தா முடிஞ்சு போச்சு, நீங்க மாத்த முடியாது. இல்லன்னா மேல போட்டுறக்கூடாது. இல்ல 7ஆம் நம்பர்ல வர ஒரு ஆளை வெளில துரத்தி நீ பென் ரோரரா எடுத்துன்னு வந்துட்ட. இப்ப போலிங் போடுறது யாரு?
புக் அதுதான் strategy. இப்ப எனக்கு அதுதான் ஸ்ட்ராட்டஜி டு பி. இப்ப நான் வந்து உங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு, படிக்காதவங்க கையில புக்கை கொடுத்த மாதிரி இருக்கு. அவன் புக்கு வாங்கிட்டான், எப்படி படிப்பான்? இல்ல இப்போ 10 ஓவர் முடிவுல நான் நோலாஸ்ல இருக்கேன். ஓகே, இப்போ உங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்த வருஷம் பிருத்திவி ஷாவும் ஷ்ரேயஸையும் 10 ஓவர்ல 102க்கு நோலாஸ். சரி, நான் இப்போ ஹெட்மயருக்கு பேட்டிங்கே கிடைக்காதியா நம்பர் 6ல. அப்ப நான் என்ன ஹெட்மயர் டிராப் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரண்ட் லைன் போலர் உள்ள கொண்டு வந்துருவேன். பட் அது 10 ஓவர் மார்க்ல பண்ணணுமே, பின்னாடி சப்போஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா ஹெட்மயர். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நான் 10 ஓவர்ல நான் விக்கெட் விழல அப்படிங்கும் போது 10 விக்கெட்ஸ் அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஓகே இப்ப நான் 200 எப்படி அடிச்சிருவேன், அந்த கால் நான் எடுப்பேன். The number 7 பேட்ஸ்மேன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வச்சுக்கோங்க, வேர் ஐ ரிசர்வ்ட் him for number 7, where his bowling is maximum of 2 overs and his job is to finish 2-3 overs. அவருக்கு வந்து பேட்டிங்கே கிடைக்காம போலாம். அப்போ நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், இப்ப இன்னொரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர், இப்ப தேர்ட் பவுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைலி மெரிடித் இருக்கான் உங்களுக்கு, அந்த ரைலி மெரிடித்தை நான் கொண்டு வந்தேன்னா டிஃபெண்டிங் 200 இஸ் கோயிங் டு பி ஈஸி. இதுல ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த 10 ஓவர்ஸ்ல 9 ஓவர்ஸ் முடியும் போதே நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும், எப்படி நான் வந்து அது இது பண்ணுவேன் அப்படின்றது. இப்ப நீங்க அதே மாதிரி நீங்க இப்ப போலிங் போடுறீங்க, இப்ப போலிங் போட்டு நீங்க 10 ஓவர்ல ஆப்போனன்ட் வந்து 57 for 5, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸுக்கு ஒரு 3 ஓவர் இருக்கு, அப்ப நீங்க விக்கெட் வந்து மோசமா இருக்கு. ஓகே 120ங்கிறது உங்க ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே இன்னொரு எனக்கு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்கான், ஒரு 2 ஓவர் போடுற ஒரு ஆல்ரவுண்டர். இப்ப ஹர்திக் பாண்டியான்னு வச்சுக்கோங்களேன், இஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், கிவ் யூ 2 overs. அந்த பிட்ச்ல வந்துட்டு ஓகே ஹர்திக் பாண்டியாவால வந்து போலிங் வந்து எனக்கு கிடைக்காது, உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து ஒரு இஷான் கிஷான் மாதிரி ஒரு ஆள் வெளில உட்காந்தா அவள் ட்ரை அண்ட் ஸ்ட்ரெங்தன் பை பேட்டிங் at 2 overs. இப்ப இப்படி பண்ணிட்டா எனக்கு ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் தான் வேணும், போலிங் வேணும். ஹார்திக் பாண்டியாவை முதல் 10 ஓவர்ல அமிச்சு அடரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஓவர்ல அவுட் ஆயிட்டு வந்த உடனே மாத்திட்டா, அவுட் ஆயிட்டு நீங்க பேட்டிங் போனா உங்களை மாத்த முடியாது. ஆஷ் ஒன்ஸ் யூ மாத்த முடியாது. you should not play any role at all. நீங்க உள்ள போனீங்கனாலே you cannot be substituted. இது சூப்பர் சப்பு ரூல் எடுத்துன்னு வந்துட்டீங்க, சூப்பர் சப்பு எக்ஸ் பிளேயர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, எடுத்துன்னு வந்துட்டீங்க. அந்த ஃபுட்பால் பண்ற மாதிரியாவது பண்ணலாமே. அவன் பாரு ஃபுட்பால்லாம் என்ன பண்றாங்க, 87வது நிமிஷம் ஒருத்தனை கூட்டின்னு வரான், அவன் வந்து பட்டார்னு ஒரு கோலை போட்டு அப்படியே இப்படி ஹார்ட் எல்லாம் பண்ணிட்டு அவன் பாட்டு போறான். அந்த மாதிரி பண்ணலாமே. இது நான் பண்ணலாம், பட் இது நான் எப்படி யோசிப்பேன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கடைஞ்செடுத்த மூளை இருக்கிறவன் பியூட்டிஃபுல்லா பண்ணுவான். 10 ஓவர் முடிச்ச உடனே அவன் யோசிச்சிருவான், நான் பேட்டிங் அப்பரான் இருக்கேன்னா போலிங் அப்பரான் இருக்கேன்னா, நான் பேட்டிங் அப்பரான் அப்படின்னா ஒரு போலர் உள்ள கொண்டு வந்துருவோம் பேட்ஸ்மேனுக்கு பதில. இப்ப நான் வந்து ஒரு போலிங், இப்ப நான் ஆர்சிபி 10 ஓவர்ல 96 ஃபார் நோலாஸ். ஓகே, ஒரு தேவதத் படிக்கலும் ஜோஷ் பிலிப்பும் உள்ள, எனக்கு ஏபிடி இருக்காரு, கோலி இருக்காரு, குர்கீரத் சிங் மான் எதுக்கு எனக்கு, அந்த குர்கீரத் மான் நான் விட்டுட்டு நான் இன்னொரு போலர் எடுத்துட்டு வந்துருவேன். நான் குர்கீரத் மான வெளில அமிச்சுட்டு ஒரு புள்ளி மான கொண்டு வந்துருவீங்க போலிங் போடுறதுக்கு. சிம்பிள். சோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. சோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பீப்புள் மைட் பி திங்கிங் அபவுட் என்ன ஏதுன்னு கிடையாது. அந்த டயத்துல நீங்க 10 ஓவர்ல என்ன டிசைட் பண்ணணும்னா, வேர் am I on? Am I dominating with the bat? Am I dominating with the ball? If I'm dominating with the ball, I'm going to strengthen my batting in the second innings. I'm dominating with the bat, I'm going to strengthen my bowling with my spearhead bowler who is sitting on the 12th or 13th. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த 12 and 13 நீங்க எப்படி வச்சுக்கணும்னா, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு bowler அந்த மாதிரி வச்சுக்கணும். 2 பேட்ஸ்மேன் வச்சா ஆப்ஷன் இருக்காது. பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போலிங்கும் போடுவீங்க, பேட்டிங் ஆடுவீங்க. அந்த 13 நாமினேஷன் டாஸுக்கு முன்னாடியே நீங்க கொடுக்கணும். யூ ஆர் நாட் ஷூர் வெதர் கோயிங் டு பேட் ஆர் போல். சோ நீங்க என்ன பண்ணணும், பேட்ஸ்மேன் ஒரு போலரை வச்சுக்கிட்டு எப்படி 10 ஓவர்ல ட்ரெண்ட் போறதோ அது தகுந்த மாதிரி மாத்தினீங்கன்னா கரெக்டா மூளையை யூஸ் பண்ணி அந்த அந்த எக்ஸ்பேக்டர் பிளேயர்ன்றவன் நிஜமாவே அந்த பேர் போன அந்த ரூலுக்கு பேர் போன மாதிரி மேக் எ பிக் இம்பாக்ட் இந்த கேம். இதுக்கு நீங்க புரிஞ்சிருச்சு, எக்ஸ்பேக்டர் பிளேயர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. 10 ஓவர்ல கில்லியா இருந்தேன்னா கண்டுபிடி, பேட்டிங்கா போலிங்கா அப்படின்னு வச்சு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோ. இல்ல சண்முக சுந்தரம் சார் சொல்ற மாதிரி ஃபீல்டிங்கா போலிங்கா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோ. அதானே எக்ஸ்பேக்டர், ரைட்? இப்ப அடுத்தது பவர் சர்ஜ் அப்படின்னா என்ன அர்ஜ் வருது அதுல இருந்து அப்படின்னா என்ன? பாருங்க, இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு நீங்க வேர்ல்ட் கப் 2011 ஆடினீங்க, அதுல பேட்டிங் பவர் பிளே போலிங் பவர் பிளே இந்த மாதிரி இதை 2 போர்ஷனா பிரிக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் 4 overs இஸ் கோயிங் டு பி மேண்டேட்டரி பவர் பிளே. அதுக்கப்புறம் அந்த 2 ஓவர் பவர் பிளே பேட்டிங் சைடு எனி டைம் ஃப்ரம் 11 to 20 ஆன் தேர் கம்ஃபர்ட் தே கேன் டேக். அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ரூல். ஓகே, நான் சொல்றேன், இல்ல போட்டீங்க 2 ஓவர் எப்ப வேணா சூஸ் பண்ணிடுங்க, 11ல இருந்து 20 போலரையும் நீங்களே சூஸ் பண்ணிடலாமே. ஏங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்ப நிறைய பேர் தமிழ்ல இது பண்றோம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஒரு தலை தோனி, இப்ப தலை தோனி எப்படின்னா 17 ஓவர் வரைக்கும் எப்படின்னா
ஐயோ அடிக்காதீங்க, தயிர் சாதம் சாப்பிடுறோம் வலிக்கிறது அப்படின்னு ஆடுறாள். கடைசி 3 ஓவர்ல எப்படி அவனா இவன் அப்படின்னு கேட்டா, அவன் இல்லடா ஏமா அப்படின்னு 260 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ஆடுறவரு. அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி 2 ஓவர்ல 50 ரன் இருந்தாலே நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. இதுல நீங்க 2 பேரை வெளியே உக்காத்தி வச்சுட்டு 2 கையால போலிங் போட்டாலும் ஒரு 10 பால் ஸ்பேர்ல 50 ரன் அடிச்சிருவாரு. ஆண்ட்ரி ரசலுக்குலாம் நீங்க கும்மாந்து குத்துறவன் கடைசி 2 ஓவர்ல எப்படி நீங்க வந்துட்டு 2 ஃபீல்டரை வெளியே வைப்பீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த ரூல் எப்படி இருந்திருக்கணும்னா, ஃப்ரம் ஓவர் நம்பர் 7 to 12 அதுக்குள்ள நீங்க உங்களோட பவர் பிளேவை எடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு ரீசன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ட்ரெண்ட் போல்ட்ன்றவர் அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து நியூ பால்ல, தீபக் சஹர் அவரோட ஸ்ட்ரென்த்தே நியூ பால்ல. இப்ப நீங்க பவர் பிளே முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க அந்த பவர் பிளே அந்த டைம்ல எடுக்கிறீங்க, இப்ப 7 to 12 நீங்க எடுக்கிறீங்கன்னா, இப்ப தீபக் சஹரை நீங்க திருப்பி கொண்டு வரணும். பால் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடும், அவருக்கு ஸ்விங் எடுக்காது. சோ அதை பார்த்து என்னோட காம்பினேஷனே நான் மாத்த வேண்டி இருக்கணும். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க ஜோ, இல்ல ஒருவேளை இப்படி பண்ணா தீபக் சேர ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட வச்சுட்டு 10 ஓவருக்கு அப்புறமா வேற ஒருத்தரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா பண்ண முடியாது. 2 ஓவர் போட்ட முடியாது. பண்ணலாம் 2 ஓவர் போடலாம்னு நினைக்கிறேன். 1 ஓவர் நீங்க தான் மேக்ஸிமம் போட முடியும். 1 ஓவர் போட்டாலே யூ cannot be substituted. பேட்டிங் ஒரு பால் நீங்க ஆட்டிங் cannot be substituted. சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க பண்றீங்க ரூல் டு இன்னோவேட்டிவ், தட்ஸ் ஃபைன். கொஞ்சம் பேட்டிங் போலிங் போலர்ஸ் இல்ல பிரச்சனை. ஒரே ஒரு விஷயம் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். இது எப்பவுமே எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா மாற்றத்தை தவிர்க்க முடியாது, ஆனா மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. பார்த்தேன்னா சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். சேஞ்ச நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனா எல்லாருமே சேஞ்ச தடுக்க நினைப்பாங்க. அவங்க ஏதோ மாறுதல் பண்ணணும், இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க மாற்றம் மூலமா. ஆனா அந்த மாற்றம் மாறி ரூல்ஸ் எல்லாம் ரிஃபைன் ஆகுமே நாளைக்கு, உங்களுக்கு தெரியாது இல்ல. கரெக்ட் ஆஷ். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஆர்ச்சர் எப்படி யூஸ் பண்ணாங்க, நீங்க கம்ப்ளீட்டா ஐபிஎல் நீங்க 2 ஓவர் பவர் பிளேல 1 ஓவர் வந்து அந்த 12 to 15 போடுவாரு. அதுல 18-21 தான், 18-20 தான். 2 முன்னாடி 2 இப்ப நான் என்னன்னா, இன்னொன்னு பாத்துக்கோங்க, அந்த ரூல்ஸ் இருந்த போது எல்லா டீமுமே இந்த பேட்டிங் பவர் பிளேல 46 to 50 தான் எடுத்தாங்க, இஃப் யூ ரிமெம்பர். ஆமா. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் என்ன யோசிப்பேன், இப்ப ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, கடைசி 2 ஓவர் 40 ரன் அடிச்சுக்கலாம்டா அப்படின்னு யோசிப்போம், அவ்வளவுதான். சரி, இப்ப கடைசி 2 ஓவர்ல நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரே போட்டு இல்ல அவரோட அப்பாவே போட்டோம், இட்ஸ் வெல் செட்டில்டு. ஏபி டிவிலியர்ஸ் ஒரு 32 பால்ல 69 ரன், 2 ஓவர்ல 42 ஃபீல்டர் தான் வெளியே நிறுத்த முடியும். 2 ஃபீல்டர் தான் வெளியே நிறுத்த முடியும். So what kind of disadvantage is this for the ஃபீல்டிங் டீம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க எதையுமே நீங்க பிளான் பண்ண முடியாது. அவன் எப்ப பவர் பிளேவை எடுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க போலிங் காம்பினேஷனை டைனமிக்கா அங்க மாத்த முடியும். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் நம்பர் 7 to 12, ஏன்னா டெத் ஓவர்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? டெத் ஓவர் இன்வேரியபிளி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15 to. ஒருவேளை இப்படி பண்ணிட்டா 4 ஓவர் பவர் பிளே, அதுக்கப்புறமா 2 ஓவர் போலிங் பவர் பிளேன்னு கொடுத்துட்டா, போலர் 2 பவுன்சர் போடலாம், அந்த 2 ஓவர் எப்ப வேணா சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துட்டா. சியா, நீ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபீல்டிங் டீமுக்கு தான் நான் ஆப்ஷனை கொடுப்பேன். பேட்டிங் ஃபீல்டிங் டீம் சொல்லுவேன் நான். அதுவும் என்ன பண்ணுவேன், 7 to 12 தான். ஏன்னா வந்து டெத் ஓவர்ஸ் பாருங்க, நீங்களே இப்ப நான் வந்து உங்களுக்கு கேட்கறேன், நீங்க ஒரு 17th ஓவர் நீங்க ஒரு ஓவர்ல 10 ரன் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா? நல்ல ஓவர்ப்பா, 17வது ஓவர் 10 ரன் கொடுத்தோம்னா, ஒரு விக்கெட் எடுத்தோம்னா 6-7 ரன்ல நிறுத்திடலாம். இல்ல விக்கெட்டே விடுங்க ஆஷ், நீங்க 17th ஓவர்ல நீங்க 15வது ஓவருக்கு அப்புறம் எந்த ஓவர் போட்டாலும் 10 ரன் கொடுத்தீங்கன்னா நல்ல ஓவர், ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா 6-7 ரன்ல நிறுத்திடலாம், அவ்வளவுதான். தேங்க்யூ. சோ அப்ப நல்ல ஓவருங்கிறது 10 ரன்னுங்கும் போது 2 ஃபீல்டர் வெளியே இருந்தா எது நல்ல ஓவர் போலருக்கு? கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. அது பேட்ஸ்மேன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் சோ இப்ப நான் என்ன பண்ணுன்னா, ஒரு சில செகண்ட் ஸ்ட்ரிங் போலர்ஸ்லாம் அந்த ஜோன்ல போலிங்கே போட முடியாது. இப்ப ஏபி டிவிலியர்ஸ் இருக்காரு, ஆண்ட்ரி ரசல் இருக்காரு, வெல் செட்டில்டு கோலி இருக்கு, தல தோனி இருக்காரு. நீங்க வந்து ஒரு கார்த்திக் தியாகி. இன்னொரு நியூசன்ஸ் வேற இருக்கு. இந்த 4 ஓவர் நீங்க நியூ பால்ல போடுவீங்க, 5வது ஓவரே நீங்க ஸ்பின்னர் எடுத்துன்னு வரணும், 7வது ஓவர் வர ஸ்பின்னர் 5வது ஓவரே வந்தாகணும், பால் இன்னும் புதுசா வேற இருக்கும். இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கு கேம்ல ஆக்சுவலா. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இத பண்ணியா அப்படி சொல்றியா? நீ ஒண்ணும் பண்ணாத, 2 நியூ பால் கொடு T20 கிரிக்கெட்லயும். அந்த பவர் பிளே செகண்ட் பவர் பிளே எடுக்கிறியா, அந்த செகண்ட் பவர் பிளே எடுக்கும் போது இந்த இன்னொரு நியூ பால் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. ஏற்கனவே துபாயில இருந்து அடிச்சா அபுதாபில இருந்து எடுத்துன்னு வரோம் பால, இதுல 2 நியூ பால் வேறையா? எனக்கு புரியல நீங்க பேசுறதே. இப்ப எனக்கு இப்ப ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், இந்த மாதிரி ஸ்விங் எக்ஸ்பர்ட்ஸ்
அவங்களுக்கு ஒரு எட்ஜ் வரணும்னா இதுதான் ஒரே சான்ஸ். இப்ப நீங்க 13 எங்களை மாதிரி போலர்ஸ் போடும்போது பழைய பந்து வாங்கி போட்டுக்கலாமா? என்ன நீங்க சூஸ் பண்ணலாம். You should be given an option to. நான் என்ன சொல்றேன், 2 நியூ பால் எடுக்கிறீங்க until the power play gets over. நான் சொல்ல கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால். இப்போ 5வது ஓவர்ல இருந்து ஒரே பால் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த 2வது பால் 2 ஓவர் போட்ட பாலை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எப்ப பவர் பிளே நீங்க எடுக்கிறீங்களோ அந்த பவர் பிளேல அந்த 2 ஓவரை அந்த பால்ல நீங்க போடணும். தட் இஸ் an ஆப்ஷன் given to the fielding side. இப்ப நான் நியூ பால் எடுக்கணும்னா நான் நியூ பால் எடுத்து தீபக் சாரை போட்டுருவேன். இல்ல நான் அஸ்வினை தான் போடணும், நான் கண்டினியூ பண்ண பால்ல போடணும்னா நான் ஓல்ட் பால்ல நான் போடுவேன். So that is at least to give some advantage. ஒரு சின்ன சம்மரி மாதிரி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த சப்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் பண்ற சப்ஸ்டிடியூஷன் பிளேயரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட 10 ஓவர் முடிவுல 2 டீமும் ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பேட்டிங் கேமா போலிங் கேமான்னு பார்த்துட்டு ஒருவேளை பேட்டிங்ல நான் ஹெடா இருக்கேன்னா ஒரு போலரை சேர்த்துக்கணும், ஒரு 6வது பேட்ஸ்மேன் விட்டுட்டு. இல்ல நான் பேட்டிங்ல பின் தங்கியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா 5 போலர் ஆடி தானே ஆகணும். அப்படித்தானே இன்னொரு டீம் எப்படி வேணுமோ அவங்க எக்கிக்கலாம் யார் மேல இருக்காங்களோ. சோ 10வது ஓவர் முடிவுல யார் மேல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம இதுல. அதான் என்னதான் அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ல. அடுத்தது வந்து நம்ம இது பார்த்துட்டோம் பவர் சர்ஜ்ல என்ன சொல்றாங்க, 4 ஓவர் பவர் பிளே, அப்புறம் 2 ஓவர் பவர் பிளே, 11ல இருந்து 20க்குள்ள எப்ப வேணா பேட்டிங் டீம் சூஸ் பண்ணி யாரை வேணா நொங்கு திருப்பிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 4 ஓவர் ஓகே முதல்ல பவர் பிளே, அந்த 2 ஓவர் பவர் பிளே போலிங் டீமுக்கு கொடுங்க ஆப்ஷன் எப்ப சூஸ் பண்ணணுங்கிறத. 4 ஓவர் பவர் பிளேல 2 நியூ பால் கொடுங்க, 4 ஓவர் முடிஞ்ச உடனே ஃபீல்டிங் டீம் ஒரு பால், அந்த 2 பால்ல இருந்து ஒரு பால் சூஸ் பண்ணிக்கிட்டோங்கிறீங்க. இதுவும் ஒரு மாதிரி ரீசனபிளா தான் இருக்கு. இல்ல ஒரு 2ல 1ன்னு கிடையாது. ஒரு பால் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ ஃப்ரம் தி 5th ஓவர். ஒரு பால் அப்படியே எடுத்துட்டு போய் அம்பையர்ட்ட கொடுத்துருவீங்க. புரியுது. அந்த ஒரு பால் எந்த பால்ங்கிறது புரிஞ்சிச்சு. அந்த 2 பால்ல இருந்து ஒரு பால் ஓகே, எக்ஸாக்ட்லி புரிஞ்சிருச்சு. ஆனா பிரச்சனை ஒண்ணு நம்ம ஒத்துனே ஆகணும், இந்த மாற்றங்கள்ல நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கே ஒழிய மாற்றம் வரணும் அப்படிங்கறதுல நீங்களும் உறுதியா இருக்கீங்களா? மாற்றம் இருக்கு 100%. 100. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அந்த பவர் பிளே செகண்ட் பவர் பிளே should be only from 7 to 12. 7 to 12 தான் நீங்க எடுக்க முடியும். இது ஒரு மாதிரி லைட்டா ஃபுட்பால் வாட அடிக்குதே. ஏன் ஃபுட்பால்லயும் இப்படிதானே 3 சப்ஸ்டிடியூஷன் அலௌடு, எப்ப வேணா சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேனேஜர் தான் எல்லாமே பண்ணுவாங்க, அந்த VAR பண்ணுவாங்க, வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பேஷ் பூஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். 4 பாயிண்ட் ஒரு கேமுக்கு அவைலபிள் தான். மேட்ச் வின் பண்ணா 3 பாயிண்டா. 10 ஓவர் மார்க்ல எந்த டீம் முன் தங்கி இருக்கோ அந்த டீமுக்கு +1 பாயிண்ட். சோ நான் மேட்ச் ஒத்தா கூட ஒரு பாயிண்ட் வாங்கி வீட்டுக்கு போயிடலாம். நெட் ரன் ரேட் வேஸ்ட் ஆயிடுமே. இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் 264 அடிச்சிருக்கு 20 ஓவர்ல அடுத்த வருஷம். உங்களோட கிரிக்கெட் எக்ஸ்பர்டைஸ்ல 264 சேஸ் பண்றதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு? ஒரு இதுவா சொல்லுங்க. காமெடி ஒரு 2%. ஓகே, 2% தானே. இப்ப நான் என்னோட டீம் கிட்ட என்ன சொல்லுவேன், டே மேட்ச் ஜெயிக்க முடியாது, 10 ஓவர்ல 132 ஈக்குவலன்ட் ஸ்கோர். நான் 10 ஓவர்ல 133க்கு 9னா கூட எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் அவன்கிட்ட நான் திருடிடுறேன். நீ கவலையே படாத, எல்லா பாலையும் சுத்து. எனக்கு முதல்ல வந்து 6 ஓவர் எனக்கு பவர் பிளேவும் இருக்கு, இந்த 4 ஓவர் பவர் பிளே இருக்கு. அந்த அப்பயே நான் வந்து பவர் பிளே எடுக்க முடியாது, ஏன்னா 11 ஓவர்ஸ் முடியும். சோ நான் என்ன பண்ணுவேன், 4 ஓவர் சுத்து ஆல் அவுட் ஆனா பரவாயில்ல, ஜெயிக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், 10.4 ஓவர்ஸ்ல 136 ஆல் அவுட் ஆயிட்டு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துப்பேன். அது என்ன நியாயம்? Don't you think the team which has scored 264 deserve 4 points? சோ நீங்க இதையும் ஒத்துக்கல என்ன? ஆனா மேக்ஸிமைஸ் பண்ணலாமே ரிசோர்ஸை. நீங்க சொல்ற மாதிரி ஒரு NRR ஆடி அந்த கேம் போரா டல்லா போகும். 264 அடிச்சிருப்பான். இந்த டீம் வந்து அப்படியே ஒரு மாதிரி டல் ஆடி மேட்ச் ஜெயிக்க மாட்டான்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மேட்ச் ஆடுறவங்களுக்கும் தெரியும், கோச்சுக்கும் தெரியும், அம்பையருக்கும் தெரியும், மேட்ச் ரெஃபரிக்கு தெரியும், காமெண்டேட்டருக்கு தெரியும், பாக்குறவனுக்கும் தெரியும், அந்த டிவி ஷூட்டிங் பண்ற கேமரால அவனுக்கும் தெரியும். அப்படியே ஆடி நெட் ரன் ரேட்டுக்கா ஆடுவாங்க. ஒரு 200 அடிக்க முடியுமா, 190 அடிக்க முடியுமான்னு. அதுக்கு 10 ஓவர்ல அட்ரா தில்லுக்கு துட்டு அப்படின்னு ஆடி ஒரு பாயிண்ட் வாங்கி போலாமே. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ 140 ஆல் அவுட் ஆச்சுனீங்க. இப்ப நீங்க வந்து 11.1 ஓவர்ஸ்ல 140 ஆல் அவுட். ஐம் லூசிங் தி கேம் பை 124 ரன்ஸ். I've got hiding by ridiculous proportions. அதான் நாங்க சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுவோம். பாயிண்ட் கொடுக்குறோம். அப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட். How do I deserve that 1 point by losing your? நான் தில்லுக்கு துட்டு நாடி எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிருக்கேன். லட்சுமி வெடி, ஹைட்ரஜன் பாம்பு, ஆட்டம் பாம்பு எல்லாம் வச்சிருக்கேன். சோ கடைசியில எனக்கு என்ன பண்ணணும், நான் இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நான் அந்த 10 பாயிண்ட்டுக்கு போறேன், அந்த அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 10 ஓவர் ஆடுறேன். அடி படுறதெல்லாம் பட்டா பாகியம் படாட்டி லேகியம் மாதிரி படுறதெல்லாம் போகுது. 10 ஓவர்ல 130க்கு நோலாஸ் இருக்கேன்னா 264க்கு சேஸ செட்டப் பண்றேன்னா அது அந்த பாயிண்ட்னால வந்தது கிடையாது, அது உங்க அப்ரோச்னால வந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, when you lose
there should be a 30% margin on the outcome. இது மட்டும் நான் உங்ககிட்ட I beg to differ பிரசன்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பல டீம்கள்ல இருந்திருக்கீங்க. 264 பார்த்த உடனே சேசிங்ல என்ன பண்ணுவீங்க? ஆடுறா 264 அடிக்க முடியாது, ஒரு மாதிரி நெட் ரன் ரேட் ஆடுவோம், முடிஞ்சா நம்ம ஒரு 100 அடிப்போம் அப்படின்னு தான் விளையாடுவாங்க எல்லாரும். அதுக்கு 10 ஓவருக்கு 135 அட்ரா பாப்போம் அப்படின்னு அடிக்க பார்த்து 135க்கு 1 இருந்தா இந்த மாதிரிதான் ஆச்சு. ஒருத்தர் சிஎஸ்கே ஆடிட்டு இருக்கோம் பிரசன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குவாலிஃபயர் 1 மும்பைல 240 அடிச்சாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப். 6 ஓவர்ல 100 நீங்க 6 ஓவர்ல 100 அடிக்கிறாரு. இன்சைட் எட்ஜ் 4, மிடில்ல பட்ட 6, அவுட் சைட் எட்ஜ் 6, தெரிக்குது. 80 6 ஓவர்ஸ்ல 100, ரெய்னா மட்டும் 80. ரன் அவுட் ஆயிடுவார் அவரும் பெண்டன் அடுத்த பால், இல்லாட்டி மேட்ச் வின். நீங்க யோசிச்சு பாருங்க, 10 ஓவர்ல 6 ஓவர்ல 100, 14 ஓவர்ல 140, 10 ரன் per ஓவர். நான் என்ன சொல்றேன்னா, I welcome that. The margin of defeat should not be more than 30% at the end for you to get that point. There should be 2 criteria in it. இப்ப நான் 10 ஓவர் 130, நீயும் ரொம்ப நாளா பாக்குற டீம் நெட் ரன் ரேட்லயே குவாலிஃபை ஆகுது. ஒரு டீம் இல்ல 2 டீம் குவாலிஃபை ஆரம்பிச்சிச்சு இப்பெல்லாம் என்ஆர்ஆர்ல. இந்த என்ஆர்ஆருங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். மேட்ச் ஆடும்போது என்ஆர்ஆர் எல்லாம் யோசிக்க முடியாது எத்தனை பால் ஆடும். பட் வேற இந்த போனஸ் பாயிண்ட் யோசிச்சு ஆடலாமே. ரூல் சிம்பிளா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ 10 ஓவர் மாதிரி 2 வரி தான், ஆனா அர்த்தம் பெருசா இருக்கே. இல்ல 10 ஓவர் நீங்க 132 வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அங்க வந்துருச்சு. மேட்ச் முடியும் போது if you lose by 30% margin you get that point. If you're losing more than 30%, அப்ப வந்து that ஒரு பாயிண்ட் should be split to both the teams, 0.5 0.5. இப்ப நீங்க 124 ரன்ல தோத்துட்டு ஒரு பாயிண்ட் வாங்குறது இது ஸ்டீல். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் 2 ரன்ல தோப்பான். இப்ப நான் வந்து 20 ஓவர்ல 164 நான் அடிச்சு 128 வந்துட்டேன். ஒரு 4 ரன்ல என்னால அதை ஈக்குவேட் பண்ண முடியாம போயிருக்கோம். நான் கடைசியில வந்து 5 ரன்ல தோப்பேன் 259 வந்து, அவன் ஒரு பாயிண்ட் கூட இல்லாம போவான். அது நியாயமா? கரெக்ட் பிரசனா. இது வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு லைன், we can keep discussing till the cows come home னுவாங்க. அந்த மாதிரி மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. நமக்குள்ள கருத்து வேறுபாடும் நிரந்தரமானதுதான், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. கருத்து வேறுபாடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஹெல்தியான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூல்கள்ல நிறைய இதுலயே இந்த நுணுக்கங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் இந்த 3 ரூலை பத்தி. ரூல் இந்த மாதிரி ரூலை வெல்கம் பண்றீங்களா? இல்ல வேணாம் எல்லாரும் சொல்லாம அணில் எல்லாம் ஆனா ரெட் கார்பெட் வெல்கம். நான் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் பர்சன், ஜெயிற்கான நம்பர் 3 அனுப்புகன்னு சொல்லி இறக்கி ஒரு 3 பால்ல அவுட் ஆயிருக்காரு டெக்கன் சார்ஜர்ஸோட 2011 IPL. நான் அந்த மாதிரியான என்னன்னா, ஐ வாண்ட் த ரூல்ஸ் டு பி ஃபேர். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்டிடியூட் ரூல் இஸ் ஓகே, வெரி வெரி குட். இப்ப நீங்க இந்த பவர் சர்ச் பாத்தீங்கன்னா that has to be a balance between both batting side and fielding side. அதே மாதிரி இந்த ரூல் பாத்தீங்கன்னா there should be a balance between both the first team and second team. இப்ப எனக்கு நான் 120 ரன்ல தோத்துட்டு நான் அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கக்கூடாது. சோ எப்படி இருக்கணும்னா ஐ ஷுட் ரியலி டிசர்வ் இட். நீங்க சொல்ற மாதிரி இந்த 10 ஓவர்ல நான் 130க்கு நோலாஸுக்கு வர்றேன், அதுக்கப்புறம் 180 கொலாப்ஸ் ஆகி ஆல் அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், then I don't deserve that 1 point because of what I have done for 10 overs. நான் என்ன இதெல்லாம் வந்தே ஆகணும். IPL இது வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். But the only thing is to make sure that people have to earn all these things. அதேன வழி நான் put my hand up. It's brilliant move. ரொம்ப முக்கியமா என்னன்னா, மாற்றம் டெஃபினட்டா வெல்கம் தான். பட் இதுல வந்து நுணுக்கங்கள் மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பட் அப்படித்தானே இது பண்ணுவோம், ஒரு ஏணிப்படி வச்சாதானே பிரசன்னா மேல போக முடியும். நானா சொல்றேனே பண்ணியே ஆனோம். இப்போ கிரிக்கெட் வந்து முதல்ல வந்து ஒரு இப்போ 2020 இன்வென்ஷனுக்கு அப்புறம் இப்போ ஆல் ஆஃப் a sudden 50 overs becomes too long. என்னடா இது, சரி டிவி ஆஃப் பண்ணிட்டு 40 ஓவர்ல பாத்துக்கலான்ற நிறைய பேர் இருக்காங்க. unless it's a world cup. அதனால வந்து இந்த சேஞ்சஸ்ல வந்தே ஆகணும், இல்ல it becomes monotonous. I am fully on for it and it is going to be exciting. But the way it is going to come in big bash. இன்னொன்னு சொல்றேன், இந்த எலிமினேட்டர் ரூல் குவாலிஃபயர் ரூல் கொண்டு வந்தவன் யாரு? அதுவும் அவன் தானே. அங்க இருந்து இங்கே வந்திருக்கு. To be honest with you, not first IPL we had eliminator and qualifier. First 3 IPL உங்களுக்கு எப்படி இருந்தது? first place, fourth place semi final, second third semi final. அப்படிதானே நீங்க 2010 CSK IPL ஜெயிச்சீங்க. சோ அந்த எலிமினேட்டர் குவாலிஃபயர் அவன் தானே கொண்டு வந்தான். சோ இதெல்லாம் சல்கின் ஆறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுமே ஒழிய, இன்னும் பெட்டர் பேலன்ஸோட பண்ணாங்கன்னா இன்னும் டாப்பா இருக்கும். சோ I'll put my hand up and say I need it. I'm looking forward to see Big Bash. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க ஹோப்ஃபுல்லி ரூலுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் நடக்கும்போது எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்க. பயங்கரமா இருந்தது. பீடா கம்பேக் பாண்டிச்சேரியில வந்தாலும் வந்தாரு, பயங்கரமா ஒரு ஆழமான ஒரு டிஸ்கஷன்ல எங்கேஜ் ஆயிருக்காரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் கங்காரு பூமி பீடா. உங்களோட வருகை வந்து ரொம்ப நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். தேங்க்யூ சோ மச். நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
நம்ம P-Dog கிட்ட பார்த்தோம் முன்னாடி, அவர்கிட்ட கேட்டோம் பவர் சர்ஜ், எக்ஸ் ஃபேக்டர், பேஷ், so on and so forth. The man behind these rules, Trent Woodhill, the person who actually launched these rules, who is assisting Cricket Australia with respect to pushing BBL forward. Welcome on the show, Trent. How are you doing? Great to have me. I'm doing well, thank you. And welcome to Australia. Tell me something. Why these rules? What happened? I think outside of the IPL, T20 cricket has got a little bit stale. I think there's some lulls in matches where we can adjust. I think there's some times where coaches have a lot to say pre-match but don't actually affect the outcome of the game, and then talk about it from a hindsight perspective post-match. And I think there's a lot of talk about net run rates, and we saw this year Bangalore lost the last game to make the semis, but we're looking at the run rates of Kings 11 of Kolkata. By having this bonus point, we might look at more points rather than net run rate. So you made an interesting point there. T20 leagues, barring the IPL, there is a lot of staleness. So would you say these rules are only for those leagues, or is this something that is the future of cricket? I think these rules cross over. I don't think it's just for BBL. Having spent 10 years in the IPL with Delhi and RCB, I know that there's certain grounds where there's lulls in matches. Somewhere like Chinnaswamy, it's put your helmet on when you bowl and the ball flies out of the park consistently. But then other grounds like Rajasthan, there can be things in play which promotes more scoring, allows the batting group to have another surge, but also around strategy where the bowling team or batting team could adjust a player to deal with a wicket that maybe you haven't really read correctly. Right. So let me understand this a little bit more. So now let's start with the X factor rule, right? You had the super sub rule in the 50-over format of the game, where you had someone taken out of the game and then somebody introduced into the game. So is this going to be very similar? Because that was a sort of a not so popular rule. It became a failure. Is this any similar to the ones where do you have to announce these super subs at the top of the game, or you're free to choose from anyone in the squad? So at the toss, you'll bring out a sheet, will have 13 names on it. Then you'll announce your 11. Okay. After overs in the first innings only, you'll have the ability to sub out a batsman who hasn't batted or a bowler that's only bowled one over. So it might be that you decide with the Delhi Capitals that you've gone with a quick rather than an extra spinner. That quick bowls one over in the first 10 overs, is not having an effect. So you sub him out and bring in another spinner. Oh, okay. Look at this. Yeah, and then likewise from the batting perspective, you might be none for 100 after 10 overs and not need the number 5 or number 6 who doesn't bowl. You then bring in another bowler. Or likewise, if you're having a tough day out, you're 4 for 60, but you know that the surface isn't great and maybe 140 is enough, you might sub out a 6th bowler or another bowler and bring in a batter to extend your batting lineup. Or you might do nothing. So you have 3 choices on what you could do. And each one, whether you do nothing or make a choice, at least it's a decision that can be discussed and put under the microscope. I remember one thing very clearly when you said you have 3 choices, because the first time I had a conversation on variations with MS Dhoni, we were having a conversation and we were having a chat, and a lot of these, cricket pundits were talking about how variations spoil your, repetition of stock ball and it's spoiling the game and all that. And MS Dhoni told me something, look, at the top of your run-up, if you have more options, you can at least choose from one. But if you just had one option, you're basically not fighting a war. You're not in it because the other person is winning. So that's what it sounds like. Are you making the coaching staff more accountable, Trent? I think so. I'm big on that. I think as a coach, as a specialist coach or as a head coach at the moment, I feel like I'm accountable for the result, but sometimes I don't have a chance to influence the game while it's happening. And likewise, I've been in dressing rooms where the coaches have said in hindsight what we should have done in the match. And I know that's frustrating for players because you're going with a game plan and maybe that game plan shifts because, like you said, the opposition's allowed to have a say, and especially when it's Dhoni and you're competing against Dhoni, then you need to come up with some different plans. This way, after 10 overs, the coach can make a decision. And that may be a tactical decision or it might be a substitution. But that way, you can then question coaches post-match as to why they did something rather than why the players did what they did. Right. Interesting. I have another question to extend on that, before which I will ask you about the bash boost here. Can we talk about bash boost a little bit? So now we know the super sub rule.
So just a correction on that. You announce 13 and pick the 11 after, depending on whether you're batting or bowling, or you pick the 11 at the toss. Yeah, you pick your 11 at the toss, but you'll have two super subs to choose from. Basically, And that's partly our squads are smaller than IPL squads. I think if it was the IPL and we had bigger travel squads, you might have a 15-man squad, so you've got a bigger bench to choose from, and that's where the adjustment would be made during an IPL, for example. But at the moment with COVID and also travel groups, the sizes are only smaller in terms of travel, so that's probably why it's 13. So you're recommending that you can actually choose from an even larger group. Is that what you're saying? Yeah, if you had named your 11 at the toss, but you could super sub from an 18-man list or a 15-man list, I think that would be really good as well, because that would put more doubt in the opposition, but also put more ideas into the coach and the captain as to what they choose, and then you can question them more as to who they chose and why. Okay, they clearly say problem of plenty happens then, right? But it's clearly between a foreign player versus a local player, right? That has to be met. Yes, yeah. So we've got 3 overseas players this season. You wouldn't be able to have a 4th overseas player on. But if you only chose 2 in your 11, you'd be able to bring in a 3rd overseas if you needed. Right. Just moving on. Before I go to the Bash Boost, let's talk about the Power Surge. Yes. Can you take us through Power Surge a little bit? Yeah, this is what's one that I've chosen and pushed and really like. And I think in the BBL especially, if you lose 3 wickets in the power play, there's an 80+% chance you've already lost the game. So I feel a lot of those wickets fall in the 5th and 6th over. Usually in the first 4 overs, most teams lose a maximum of 2 wickets, which doesn't take you out of the game. I think by having the opportunity to still go hard for 4 overs, you then have a choice, and this is where all the rules link together. The X Factor, the boost, and the Power Surge. You'll have a 10 over total to set, which is the Bash Boost. In the first innings batting, the team that bats first, whatever their score is, after 10 will be recorded. The team batting second have 2 totals to chase, the 10 over total and the 20 over total. So by having the Power Surge, you'll still need to go hard until 10, but that'll be strategy on where you want to be in the match. But the Power Surge can be taken for the second 2 overs between 11 and 20, and it can be taken any time. And it's amazing how, since this has never been played, yet there's people are set on what you should do. There's already people saying to me, it'll always be taken the last 2 overs. It'll be taken from 11 to 13. And that's great. So the discussion has already started. What's the best way to take those 2 overs? What would you do? Since you spoke about discussions, there are a few discussions on Twitter that I've taken note of. We will share it with you and get your feedback on that. But I believe change is the only constant in life. Maybe there is scope for refinement always. So that is someone who says the new set of rules from BBL are super exciting, at least on paper. I'm looking forward to watch how the teams use them in various ways possible. At the end of the day, the weapon is in your hand. It's all about how well you use it, isn't it, Trent? Yes, 100%. And I love strategy. I feel like in T20 at the moment, so someone like MS Dhoni, so whether I was with Delhi or whether I was with RCB, MS Dhoni's strategy and tactics were just too good. And yes, you had a brilliant team and brilliantly led by Flem as well, but he just would introduce the players at the right time. On the flip side of that, you don't always know when there's a bad captain or a bad strategy, just because it's so easily to heap praise on an individual who's done well. The year that the RCB made the final, the battle between Kohli and Warner with runs was equally as engrossing as the battle they had as captains as well. And I feel these things that the question, the positive note there on Twitter was the strategy around that. And fans, especially in India and in Australia, they love the way people strategize, the strategy about when you're going to bowl a doosra, when you're going to bowl an arm ball, when you're going to bowl an off spinner. And now you have that option with captains and coaches. I think that's exciting. Right, it's wonderful. Another. I mean, there are a few more feedbacks that we will pass across, but there is a good and a bad, right? So when you talk about these rules, very often cricket community meets it with resistance, right? Yep. It's been in the history. Australians have been known to innovate from the back end of its time, and then the world has tended to follow it. So there you go. Harsha Bhogle has gone out and said, bit perplexed by the changes in the BB. And once you start 2 years later, you need more gimmicks. It is confusing for the audience,
but I am just back from a spectacularly successful IPL and can confirm that the format is in strictly good health. So this is a thought process that Harsha Bhogle has echoed after these rules. There is resistance when you are met with new innovations. Yes. How do you see it? I respect everyone's voice, everyone's opinion, and I'm not so egotistical that I'll hold on to my own opinion unless I'm thorough in my judgments. I understand Harsha's comments, and once again, 10 years in the IPL, I know the tournament like it is, so that could improve because everything can improve. Kerry Packer, white ball, day-night test, as we said, pink ball test. There's always adjustments that we can make. And all I'll refute in Harsha's comments is gimmicks. I don't understand that anything can be called a gimmick when you're still competing with a batsman or you're, as a batter, you're still competing with a bowler plus his 10 other fielders. And there's nothing about these rule changes which takes away from that contest. There's still 6 overs of power play. There's just a different time when it's held. The point that you receive for a bash bonus is just through a strategy around how you're going to achieve 4 points or 3 points or 1 point. And then all the sub does is give an opportunity for a captain and a coach to adjust the team sheet while the match is still live, which happens in football, which happens in rugby league, rugby union, and AFL. You just took me to where I wanted to go. Are we taking is T20 cricket and franchisee cricket very similar to where football is right now? Could it get there? Is this an attempt towards taking it towards where football is? I think so, and I just love those discussions with Jose Mourinho up post match. Why did you do what you did? Or a captain, why did you do what you did? And in T20, we don't really get to see that. Even watching the post match comments from the captains and coaches in the IPL, there's so much razzmatazz and so much fun around it. You don't want to take away from that, but I love it when you get a little bit deeper. And a captain, the Delhi Capitals captain, is questioned as to why you made a decision. And with these substitute opportunities, there's going to be more pressure on the coach to justify the decision as well. The coach just can't hide behind a captain's decision. They have to put their necks on the block to justify why they've done what they've done or why they haven't done something they should have. More opportunities to strategize and make a difference in the game. I totally get where you're coming from. But Trent, when all these changes are made, right? You're making these changes, and these are very, very innovative, and it's got a fair amount of foresight in it, right? When you have all these things, where is the foresight? Is it with an intent to compete with another sport, say like football, or is it done with an intent to make the game interesting for the players or for the audience? What is it? Is it more of a drama? What is it? I think it's a combination. I think you need to work with the fan base. You need to work with the players, and coaches are probably. I reckon they're a bit further down the track with this. I think coaches are very good at figuring out stuff in terms of how you can find a hole in it and finding a strategy that you want. And Stephen Fleming, as you know, as well as I do, was very good at that. And obviously Ricky Ponting, who you're with now, is very good at that. But I think it's with the broadcasters as well. You need to be able to sell a game that's on TV and how that looks at the ground. And so you need to captivate their attention. And as soon as somebody picks up one of these, it's very hard to get them back. And different sports outside of the IPL and maybe the NFL, all sporting challenges global are maintaining a constant both the narrative but also constant excitement. And I think these rules mean that you're not just focused on the power play at the start and the death overs, you're also focused on the middle of the match and how that's strategized and how that plays out. And once again, it's not a gimmick because there's a competition. So, whether you're bowling to Shane Watson or whether you're facing Rashid Khan, that's still the high end point of the competition. It's just then what you do around that and how you affect your sequencing around balls, which may be affected by when you're bowling in a power play or a power surge or when you're bowling outside that. Interesting. There's a 100-ball competition in England, and now this with the BBL. Thank you so much, Trent, and all the very best for your women's BBL campaign, where the Melbourne Stars are sitting pretty at the top. Absolutely no hassle at all, right at the top. All the very best for your finals, and look forward to the grand success of all these rules and hope. And I would like to tell everyone that change is the only constant in life. We'll have to enjoy and live through it. Thank you so much for your time, Trent. Thank you for having me. Who's your favorite BBL team? I'm going to follow it this year. I'm going to follow it closely ever before. That's for sure. I'm going to send you over at the Pullman a nice
Melbourne Stars shirt. Sure. Thanks, Trent. Have a good night. Cheers. Thanks and good luck.